Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. Hi viewers, இந்த வீடியோல நம்ம தம் பிரியாணி எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த பிரியாணியோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நார்மலான கிச்சன்ல வச்சு சமைக்க போறது இல்ல. நம்ம ஒரு டிஃபரண்டான லொகேஷன்ல போய் சமைக்க போறோம். வாங்க அந்த லொகேஷனை ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன். பாருங்க எப்படி பச்சை பசேன்னு இருக்குன்னு. அழகா இருக்குல்ல? அந்த மாதிரி ஒரு நேச்சுரலான இடத்துல தான் நம்ம இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். அதுவும் தம் பிரியாணி விறகடுப்பில் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் நம்ம சமைக்கிறதுக்கு மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. வாங்க எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். நான் 1 கிலோ அளவுக்கு 1 கிலோ அரிசி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காவை மட்டும் வறுத்ததை எடுத்து நம்ம அம்மியில் இப்போ பவுடர் செஞ்சுக்கலாம். நம்ம பொடி செய்கிறது பார்த்திங்கன்னா, நீங்கள் மிக்சியில் பண்ணுறதை விட அம்மியில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட சுவை மாறாது, மனம் மாறாது, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இயற்கையோடு ஒன்றி நம்ம சமைக்கிறதுனால மிக்சி எதுவும் யூஸ் பண்ணலைங்க. நான் இந்த மாதிரி அம்மி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். அந்த வாசனை சூப்பராக இருந்தது. நீங்கள் அம்மியில் அரைக்கும் போது, மிக்சியில் நம்ம அரைக்கும் போது சூடு ஏறிடும், அம்மியில் உங்களுக்கு சூடு ஏறாது, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அடுத்தது தேவையான அளவு இஞ்சி பூண்டு, கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயத்தையும் நான் தட்டி வச்சுக்கிறேன். இதே விழுது மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் போதும் நமக்கு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நாட்டுக்கோழி சுத்தம் பண்ணி எடுத்துருக்கோங்க. நம்ம பொதுவாக தோல் உரித்து நம்ம கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி தோலோடு நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா அது சூப்பராக இருக்கும். அதுக்கு தோலோடு சமைக்கும் போது அந்த பொங்கலாம் எடுத்துகிட்டு நம்ம அதை கருக்கிக்கணும். அடுப்பில் கருக்கிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் தூவி அந்த கோழியை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம நாட்டுக்கோழி தம் பிரியாணி செய்ய என்னென்ன பொருள்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழி கறி 1 கிலோ எடுத்துருக்கேங்க. நான் 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன், அதனால் கறி 1 கிலோ எடுத்திருக்கேன். சமமாக இருந்ததுன்னா எப்போவுமே பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய், செக்கு எண்ணெய், அதுக்கப்புறம் நெய், சோம்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட இஞ்சி பூண்டு வெங்காயம் விழுது, அந்த கரம் மசாலா பொடி, தனி மிளகாய் தூள், புதினா, கொத்தமல்லி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு. பிரியாணிக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு இப்போ பார்த்துட்டோங்க. அடுத்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. லொக்கேஷன் சூப்பராக இருக்குல்லங்க. ஃபஸ்ட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் பிரியாணி செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கூடவே கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் நெய் வச்சுருங்க, லாஸ்ட்டாக விட்டுக்கலாம். தேவையான அளவு மட்டும் நெய் விட்டுக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறம் சோம்பு பொரிஞ்சதும் பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் சும்மா ஃப்ளேவருக்கு தாங்க. முக்கியமாக காரத்துக்கு வந்து நம்ம தனி மிளகாய் தூள் போட போகிறோம். பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம். நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயமும் போடலாம், சின்ன வெங்காயமும் போடலாம். ஆனால் சின்ன வெங்காயம் தாங்க ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குதுல. அடுத்து தக்காளி. நான் ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும்.
அடுத்து நம்ம அரைச்சி எடுத்துருக்க அந்த இஞ்சி பூண்டு வெங்காய விழுதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க புதினா இலைகளை போட்டுக்கலாம். கொஞ்சம் இலைகளை போட்டுட்டு அதாவது பாதி போட்டுட்டு பாதி வச்சுருங்க. நம்ம கடைசியாக தூவுறதுக்கு வேணும். அதே மாதிரி கொத்தமல்லி கீரை பொடியாக நறுக்கியிருக்கிறது பாதி மட்டும் போட்டுட்டு பாதி வச்சுருங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துருக்க அந்த கரம் மசாலா பொடியை சேர்த்து இப்போ பரட்டிகிட்ருக்கோம். தனி மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துருக்க நாட்டுக்கோழி கறியை சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. கறி நல்லா வணங்கி உருண்டு வரணுங்க. அடிப்பிடிக்கும், கிளறி விட்டுட்டே இருங்க. அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. கறியிலேருந்து தண்ணி விடல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த கறி வேகணும். நீங்கள் நார்மல் சிக்கன்லாம் பண்ணிங்கன்னா தண்ணி சேர்க்க தேவையில்ல. நாட்டுக்கோழி கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு லேட் ஆகுங்க. அதனால் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து வேக வச்சுருங்க. நீங்கள் கிளறும் போதே சில கறி தண்ணி விடும். அதாவது தண்ணியில் அலசிடுங்க சுத்தம் பண்ணும்போது. அப்படின்னா இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், கறி நல்லா குக் ஆகிடுச்சிங்க. ஒரு பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கேன் அரிசியை நான் இப்போ சேர்த்துருக்கேன். 1 கிலோ அரிசிங்க. 1 கிலோ கறிக்கு 1 கிலோ அரிசி சேர்த்துருக்கேன். நல்லா ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துருக்கேன் நான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதில் 1 பங்கு அரிசி அப்படின்னா 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அப்பப்போ இடையில எடுத்து கிளறி விடுங்க. இல்லைனா அடி பிடிச்சிக்கும். நம்ம கேஸில் அப்படின்னு பார்த்திங்கன்னா தீ சீராக இருக்கும். விறகடுப்புங்கும் போது தீ சீராக இருக்காது உங்களுக்கு. அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. கவனமாக பார்த்துக்கோங்க.
பாருங்கள், பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சிங்க. அப்பப்போ கிளறி விட்டிங்க அப்படின்னா அந்த மசாலாலாம் மேலே வந்து எண்ணெய், அதாவது மேலே வந்து அந்த மசாலாலாம் மேலே நிற்காமல் எல்லாத்துக்கூடையும் நல்லா பைண்ட் ஆகும் வேகும் போதே. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அடிப்பிடிக்காமையும் இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி இருக்குங்க. அந்தளவுக்கு இருக்கும்போது நம்ம இப்போ தம் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மீதி வச்சுருக்க அந்த புதினா கொத்தமல்லியை தூவிட்டு கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரியே நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது கஞ்சாக சாதம் இருக்கும்ல, அதை விட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்க மாதிரி ஸ்டேஜில் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் தயிர் சேர்க்கலைங்க. உங்களுக்கு லெமன் ஃப்ளேவர் வேணாம் அப்படின்னா தயிர் கூட சேர்த்துக்கலாம். எப்போ அப்படின்னா அந்த கறி நம்ம சேர்த்துட்டு வதக்கிட்டு இருக்கும் போதே நீங்கள் தயிரை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் தயிர் சேர்க்கலை, லெமன் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி, புதினா, லெமன், அதுக்கப்புறமா நெய் எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. கிளறும் போது நீங்கள் வந்து கரண்டியோட பின்பக்கம் வச்சு கிளறுங்க. சாதம் உடையாமல் இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, கிளறியாச்சு. இப்போ நம்ம தம் வைக்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து வாழலையை நான் மடித்து வச்சுருக்கேன். வாழலோட மருத்துவ பயன்கள் சொல்லவே தேவையில்லைங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ நல்லது. அந்த ஃப்ளேவர் இதில் இறங்கும் போது சூப்பராக இருக்கும். மேலே வந்து தட்டு போட்டுட்டு அந்த ஆவி வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு பெரிய கல் வெயிட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம தணல் எடுத்து மேலே வச்சிட்ருக்கோம். மேலே இருக்க சாதமும் கீழே இருக்க சாதமும் ஒரே மாதிரி குக் ஆகிறதுக்காக கீழே அடுப்பு கடியிலையும் கொஞ்சம் தணல் விட்டுருங்க. கொஞ்சம் தணல் மேலே அள்ளி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இந்த மாதிரி இருக்கட்டுங்க, வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் மேலேயும் கீழேயும் தணல் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு மேலே சாப்பாடும் கீழே சாப்பாடும் ஒரே மாதிரி சீராக குக் ஆகும். இப்போ நம்ம எடுத்துடலாம். ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அந்த இலையில் இருக்க பச்சையமெல்லாம் நம்ம சாதத்தில் இறங்கியிருக்கு பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாழையில் இருக்கக்கூடிய அந்த பச்சையும் நம்ம கேன்சர் செல்களை அழிக்க உதவுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. பாருங்கள், நம்ம சூப்பராக நம்மளோட தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. சாதம் பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டலை, நல்லா குக்காக இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக வந்திருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு வித்தியாசமான அனுபவம் அவுட்டோரில் சமைச்சது. நீங்களும் சமைச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.